ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க இருந்துட்டு எவ்வளவோ சொல்லி கேட்காம நம்ம அப்பத்தான் நடந்து தான் வருவேன்னு அடமுடிச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்களால் நடக்க முடியாது, வாங்க அம்மாச்சி நம்ம காரில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்னடி உன்னால் நடக்க முடியலையா, அதனால தான் என்ன காரில் கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அம்மாச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப மொல்லா நடந்து வரீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரகணமும் முடிய போகுது, நம்ம போயிட்டு காரில் போயிட்டோங்கன்னா கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக நடந்து வந்துடுவாங்க, வாங்க அம்மாச்சி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அடியே நான் கிரகணம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நடந்து போயிட வேண்டி, 1 மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் நடந்து போக முடியாதா என்ன, மாடி போகலாம் பேசாமல் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாராத்தா நீ ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், நீ முதல்ல போய் காரில் உட்காரு, காரில் வா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜாங்க, நீயும் ஏன் தான் என்னை இப்படியெல்லாம் சந்தேகப்படுறியோ, நான் நடந்து வரமாட்டேனா, ஏன் என் மேலே இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவோ, நம்ம அப்பதான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ இங்கே பாருங்க அத்தா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அதுக்காக தான் நடந்து வான்னு எத்தனையோ முறை சொன்னேன், நீங்கள் எதுவுமே கேட்காம இப்படி அதாவது இப்படி ஆயிட்டீங்களே, இங்கே பாருங்க கண்ணை முழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், எதுவுமே காதல் இல்லாத மாதிரி நம்ம அப்பத்தா இருந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தாக்கு சுகர் லோ ஆயிருக்கு, அதனால நம்ம தமிழ் செல்வி வந்துட்டு சுகர் யாருக்கிட்டாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வாங்க, இல்லைனா கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பும் ஓடி போயிட்டு நம்ம அப்பத்தாக்காக சர்க்கரை சீனி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம அப்பத்தா வாயில் அதாவது சர்க்கரையை போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே நம்ம அப்போ தான் கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு ராஜாங்கம் எனக்கு நல்லா இருக்கு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாராத்தா உன்னால இந்த கிரகணம் முடிய போது, கண்டிப்பாக கிரகணத்துக்கு முடியறதுக்குள்ள அந்த பூஜை நம்மளால் பண்ணவே முடியாது, எல்லாமே உன்னால தான் ஆத்தா, இப்போ பாரு இந்த பரிகாரத்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு, நாங்கள் வேண்டுனது இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி புலம்பிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாரியா ராஜாங்கம், என்னால நடந்து வந்துட முடியும்னு நினைச்சுதான் நடந்து வந்தேன், ஆனா இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலையா, என்ன மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அப்படியே கும்பிடுறாங்க. இங்க பாராத்தா என்கிட்ட பேசவே பேசாதாத்தா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, நீ கார்ல வா நாங்க நடந்து வந்துடுறோன்னு, ஆனா நீ எதுவுமே கேட்காம இப்படி எங்க கூட நடந்து வரேன்னு வந்துட்டு இப்படி பாத்தியா, என்ன ஆச்சுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பதான் இருந்துட்டு இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, இங்க பாரியா ராஜாங்கம், அந்த கடவுளே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பாரியா, கண்டிப்பா இது நடக்கும், நீ பாரியா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து அந்த முருகரே அப்படியே காட்சியளிக்கிறாரு. இதை பார்த்து தமிழ் செல்விக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன கையெடுத்து கும்பிடுறாங்க. கும்பிட்ட உடனே, கடவுளே உங்களை நாடிதான் இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்தோம், ஆனால் நீங்களே வந்து எங்கள் கண்ணு முன்னாடி நிற்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம முருகர் இருந்துட்டு, இங்க பாருங்க இந்த குடும்பம் ஒற்றுமையை இருக்கணுன்றதுக்காக தானே என்ன நாடி வந்தீங்க, கண்டிப்பா உங்களோட வேண்டுதலையும் உங்களோட ஆசையையும் நான் நிறைவேற்றாம போயிடுவேனா, கண்டிப்பா நிறைவேற்றுவேன், அந்த கிரகணம் முடியறதுக்குள்ள இங்கவே எனக்கு பூஜை பண்ணுங்க, இங்கவே நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷமா, ஐயா முருகா, நீ எங்களுக்காக நீ இங்க வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேனியா, இங்கேயே நான் பூஜையெல்லாம் பண்றேன் அப்படின்னு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதாவது பூஜையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே, இங்க பாரு சாமி, என்னை மன்னிச்சிரு சாமி, இன்னும் 1 கிலோமீட்டர் எங்களால் நடக்க முடியாததுனால நீயே வந்து எங்களுக்கு காட்சி அளிச்சிருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி ரொம்பவே கோவமா நம்ம சித்ரா கிட்ட, என்னடி நம்ம கோவிலுக்கு போக முடியாது, இந்த பூஜையை நடத்த விடக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனா அந்த கடவுள் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பாரு, இப்போ நம்ம என்னடி பண்றது, இந்த பூஜை வேற செஞ்சு முடிச்சுட்டாங்க, இனிமே தமிழ் செல்வியை அந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாதா, இங்க பாருமா, நீ எப்படியாவது அந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணுமா, அவ மட்டும் இங்க இருந்துட்டே இருந்தானா கண்டிப்பா நமக்கு மரியாதை
நிம்மதியே கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் காலம் முழுக்க நம்ம அடிமையாக தான் இருக்கணும். இங்கே பாருமா, ஏதாச்சும் பண்ணுமா, இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, நான் ஏதாச்சும் பண்ணுறேன், கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனா இல்லையான்னு மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது ராஜாங்கத்தோட வாயாலேயே இவ என்னோட மருமக இல்லை, இவ என்னோட மருமகளாக வந்ததை நினச்சி நான் அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்தணும்டி. அந்த அளவுக்கு நான் ஏதாச்சும் அவளை பண்ணி ஆக வேண்டி, நீ கவலைப்படாதடி அப்படின்னு நம்ம சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ்ச்செல்வி, இங்க பாருமா, நீ சாமியை நல்லா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னமாம்மா கேட்குறீங்க நீங்கள், நான் ரொம்ப நல்லா பார்த்தேன் சாமியை, என் கண் குளிர நான் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாமா. சாமியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும் நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை தெரியுமா. ஆமாம் தமிழ், நானும் அதை நினைக்கவே இல்லை. அதுவும் அப்பாக்காக அந்த சாமியே முன்னாடி வந்து நின்றுருக்கு. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு சாமியை துணை நிற்குது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலி வந்த உடனே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு எழுப்பிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஐயா சேதோ, எனக்கு நெஞ்சு வலிக்குதையா, என்னால் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு முனிவர் வராரு. வந்த உடனே இங்கே பாருங்க, இவருக்கு நெஞ்சு வலியெல்லாம் இல்லை, இவருக்கு நான் கொடுத்த வலி இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு, ராஜாங்கத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா, சேதோ, கருப்பு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கையுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு வலியை கொடுத்த அப்படின்னு பேச முடியாமல் பேசவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த வலியை நீங்கள் தாங்கி அதாவது நான் முன்னாடி வந்து நின்றா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லைனா அந்த வலியை தாங்க முடியாமல் அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தா எதுவுமே உங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு எழவும் முடியல, உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல, ஒரு மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க சாமி, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட மாமா எவ்வளோ வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எதுக்காக இப்படி ஒரு வலியை கொடுத்தீங்க, முருகா என்ன முருகா இது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கூப்பிடவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர் இருந்துட்டு, இங்க பாருமா, அவரு பெரிய வேண்டுதலை வேண்டியிருக்காரு, ஆனா அந்த வேண்டுதலை பாதி தூரம் கூட முடிக்க முடியாம தவிச்சிட்டு நின்றதுனால தான் அந்த முருகரே வந்து கண் முன்னாடி தோன்றி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்கு. ஆனா நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு விரோதமா நினைக்கிறவங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரும் உங்க குடும்பம் பிரியணும், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள எல்லாரும் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அதனாலதாம்மா இப்பவே அவருக்கு இந்த வழியை கொடுத்துறேன், இந்த வழியை அவர் தாங்கிட்டாருன்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் அவர் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, அந்த சித்தர் இருந்துட்டு அந்த வழியையும் போக்கி அந்த ராஜாங்கத்தை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. இங்க பாரியா, உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நீ நல்லவங்கன்னு நம்பிடாதியா, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் உனக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி தருவாங்க. நீ எல்லாத்துலேயும் பொறுத்துட்டு நீ கோவப்படாம அவங்கள எல்லாரையும் நீ அணைச்சி பொடியா, அப்பதான் கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி ஓடி வராங்க. என்ன சாமி சொன்னீங்க, அது என்னோட அண்ணனோட உறவுகளை சேர்த்தி பிடிக்கணுமா, என் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஐயா, நீங்களாவது எப்படியாவது என் அண்ணன் கிட்ட பேசி என்னை அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லுங்க ஐயா. ஏதோ என்னோட தப்பால, என்னோட புத்தி இல்லாததுனால என்னோட பொண்ணும் நானும் ஒரு தெரியாத தனமா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பு பண்ணதுனால தான் என்னோட அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்போ நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட ஒரு வழியே இல்லாமல் இருக்கோம் சாமி. நீங்கள் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி நீங்கள் தான் என்னையும் என்னோட மகளையும் அந்த வீட்டில் சேர்த்துக்க சொல்லுங்க சாமி, என்னோட அண்ணன்கிட்ட சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி நம்ம சாவித்திரி இருந்துட்டு காலில் விழுந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க பாருமா, நீ பண்ணதோ உன்னோட மக பண்ணதோ நீங்கள் 2 பேரும் நினச்சி பண்ணது கிடையாது, உங்களுக்கு பண்ண சதி மாது. அந்த சதியில் போயிட்டு நீங்கள் சிக்கிட்டதுனால தான் வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானேம்மா அப்படின்னு சொல்லவும், ஐயா என்ன ஐயா சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியலையா, இங்கே பாருங்க
பாருமா, நீங்கள் தானாக போயிட்டு அந்த வலையில் விழல, உங்களை அந்த வலையில் விழ வச்சுருக்காங்கம்மா. உங்கள் பொண்ணுக்கு இப்போது ஒருத்தரும் கூட கல்யாணம் நடந்திருக்கும். அந்த கல்யாணத்தை நடத்த வச்சதே உனக்கு எதிராக இருக்கிறவங்க தான். நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதை எல்லாத்தையும் பண்ணது. அது கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் சரி பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி, என்ன சாமி சொல்கிறீங்க? எனக்கு எதிராக இருக்கிறவங்க தானா? எனக்கு எதிராக யார் சாமி இருக்காங்க? நீங்களே அதையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சாமி. என்னோட அண்ணன் எனக்கு எதிராக யார் இருக்காங்கன்னு சொன்னால் அதை நம்பவே மாட்டார். நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் நம்புவார் சாமி. அதனால் அவர்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க சாமி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, யாரும் நல்லா காட்ட முடியாதுமா, சாமி காட்டி கொடுக்காதம்மா. அதாவது என்ன சூழ்நிலையோ அதை மட்டும்தான் சொல்லும், என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் சொல்லும். அதனால் நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோமா. கண்டிப்பாக உன்னோட மகளோட வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க சாமி, என்னோட அவளுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணவே கிடையாது. அப்படி இருக்கும் போதே என்னோட மகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? என் மகளுக்கு அதாவது குழந்தை வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி அவன் கூட என்னோட பொண்ணு வாழணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருமா, உன்னோட ஒரு பிச்சைக்காரனா கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி என்னோட அவ கூட வாழ மாட்டான்னு நீ சொல்ல வர, அப்படிதானம்மா? உன்னோட பொண்ணு கண்டிப்பா அவன் கூட தான் வாழுவா. அவன் கூட வாழ்ந்து ஒரு குழந்தையே பிறக்கும். அந்த குழந்தையால தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் ஏற்பட போகுது. அந்த குழந்தை இந்த உலகத்திலேயே இல்லாத உங்களுக்கு வசதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால அந்த பிச்சைக்காரன் தான் அப்படின்னு வாழ பிடிக்கலன்னு சொல்லாமல் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைய பெக்க சொல்லுமா. கண்டிப்பாக உன்னோட பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சாவித்திரிக்கு ஒரு மாதிரி யோசனை போயிடுது. அப்போது என்னோட பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தையால தான் நாங்கள் பெரிய வசதியாக போகிறோமா. அப்போது நம்ம தாமரைக்கிட்ட சொல்லிடுவோம், எங்க பாருமா, வசதி ஆகிறோம்னு நினச்சி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடாது. மனசார 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். மனசார சேர்ந்து வாழ சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சாவித்திரி, சரிங்க சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்க சாமி, எங்க குடும்பத்துல அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. என்னோட பையனுக்கு அடிக்கடிக்கு அதாவது என்னோட பேத்தியை வீட்டை விட்டு வெளியே துரத்துற மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கு. என்னோட பேத்தி என்ன பாவம் பண்ணா? இங்கே பாருங்க சாமி, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நீங்கள் தான் அதுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. விதின்னு ஒன்று இருக்குல்லம்மா, அந்த விதி அந்த சாமியால் கூட மாற்ற முடியாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள எந்த ஒரு தப்பான எண்ணத்துக்கும் போக விடாமல் சாமி தாம்மா காப்பாத்துது. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யாராச்சும் ஒருத்தர் துணை நிற்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. உன்னோட மருமக இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி ஒரு வேண்டுதலை செஞ்சீங்க. அந்த முருகர் கண்டிப்பாக உங்கள் மருமகளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாரு. நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த சாமியை அப்படி கையெடுத்து கும்பிடுவோம். அப்படியே அந்த முனிவர் அப்படியே மறைஞ்சிடுறாரு. அப்புறம் கண்ணை தடுந்து பார்க்குறாங்க, ஆனால் அவரை காணோம். இதை பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. என்ன அவரை காணோம், எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இந்த தகவலை நமக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்காரு போல. கடவுளே, என்னென்ன பிரச்சனை வரும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு என்னோட குடும்பத்துக்கு ஒவ்வொன்றையும் விலைக்கு சொல்லிட்டு போனேன்ல, ரொம்ப 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 நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்தை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஈஸ்வரியும் சாவித்திரியும் அதாவது ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் பயங்கர கடுப்பில் இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. மா, என்னால் இன்னைக்கு நடந்தது எதுவுமே ஏற்றுக்கவே முடியாதுமா, கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அவங்களை எப்படியாச்சும் பழிவாங்க நினைச்சா, ஆனா அவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேம்மா, இப்போ நம்ம என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க பாரடி, நம்ம என்னடி பண்ண முடியும்? நம்ம என்னதான் பண்ணாலையும் அவங்க 2 பேருமே அவங்க 2 பேருமே நல்லபடியா இருக்காங்களேடி, சந்தோஷமா இருக்காங்களேடி. அந்த தமிழ்ச்செல்வியை மட்டும் சந்தோஷமா வாழவே விடக்கூடாது. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும்டி. அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீயும் அதை தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, ஆனா சொல்றே தவிர எதுவுமே செய்யவே மாட்டேங்கிற. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே
வருத்தமாக அப்படியே மேலே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "எங்க பாருடி, அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறது தாண்டி என்னோட வேலையே. ராஜாங்க மாமாவே கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்ல வைப்பண்டி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தமிழ்ச்செல்விக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க? நான் என்ன பாவம் பண்ண அவங்களுக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து சேது போகிறாங்க. சேது போன உடனே, "என்ன தமிழ், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. "தமிழ், என்ன ஆச்சு தமிழ்? நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, நான் இந்த விஷயத்த சொல்லுவேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது" அப்படின்னு சொல்லவும், "அப்ப கோவப்படுற மாதிரி ஏதோ சொல்ல போறியா தமிழ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைங்க, நான் கோவப்படுற மாதிரி எதுவும் சொல்ல போறதில்ல, நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, விடுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு கோவம் வந்துடுது. "இங்க பாரு தமிழ், என்ன விஷயம்னு சொல்லு தமிழ், நீ சொல்லலைன்னா எனக்கு உண்மையாவே கோவம் வந்துடும், சொல்லு தமிழ்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, நான் மேலே நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ உங்களோட சின்னம்மா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழ், சொல்லு தமிழ்" அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்து சொல்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் அவங்களுக்கு வேலையா, எப்படியாவது மாமா வாயாலே என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பாவம் பண்ண அவங்களுக்கு? எதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினச்சி நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க என்னை எதுக்காக எதிரி மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்காக நம்ம சேது பயங்கர கோவத்தோட நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து எழுந்து போயிடுறாரு. "என்னங்க, எங்கெங்க போறீங்க? தமிழ்ச்செல்வி, கொஞ்ச நேரம் அமைதியே இரு. சில பேருக்கு பாடம் புகட்ட வேண்டியது இருக்கு, அவங்களுக்கெல்லாம் பாடத்தை புகட்டிட்டு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா, என்ன ஆக போதோ தெரியலையே, அவர் ஏதாவது கோவத்தில் ஏதாவது பண்ணிட போறாரு அப்படின்னு எழுந்து மொல்லா நடந்து போறாங்க. நம்ம சேது இருந்துட்டு கோவத்தோடையே போய் ஈஸ்வரி ரூமுக்கு போயிடுறாங்க. போன உடனே கதவை தட்டுறாங்க. "சின்னம்மா, கதவை திறங்க சின்னம்மா" அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரியும் கதவை திறந்துடுறாங்க. திறந்த உடனே சேதோ, "என்னாச்சு சேதோ, சொல்லு சேதோ" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க சின்னம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை" அப்படின்னு சொல்லவும், "என்ன சேதோ பேசுகிற நீ? என்ன பண்ணுங்க, நாங்கள் பண்ணதில் என்ன சரியில்லை? எனக்கு ஒன்றும் புரியல சேதோ" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் நான் கேட்டாச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? தமிழை எப்படியாவது என்னோட அப்பா வாயால் இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லணும், அதுக்காக தானே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக்கில் அப்படியே திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க சின்னம்மா, அப்படி ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜென்மத்தில் எப்பவுமே நடக்காது, நீங்கள் கனவுல நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா" அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே அதாவது யாரு, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாரு சேதோ, ஏதோ ஏதோ கனவுல உலகத்தில் போயிட்டு வந்துட்டியா? நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசவே கிடையாது. சித்ராவை கேட்டு பாருங்க." ஆமாம் சேதோ, அம்மா எதுவுமே பேசலையே, அம்மா பேசாததை பேசணும்னு சொல்லி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்கா சேதோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்னோட அக்கான்றதுக்காக கொஞ்சம் மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன பேசுனீங்க எல்லாத்தையுமே தமிழ்ச்செல்வி கேட்டுட்டு வந்து தான் என்கிட்ட இதெல்லாம் சொன்னா. இங்கே பாருங்க, அப்படி ஒன்று மட்டும் நடந்துச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாரு சேதோ, இப்போ வந்தவளுக்காக நீ இப்படி பேசுறிய, உன்னை சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பொத்தி பொத்தி எப்படி வளர்த்துருப்போம், ஆனால் நீ எங்க மேல பாசம் இல்லாம அவ மேலதான் பாசமா இருக்கிற. என்ன சேதோ இது, மனசாட்சி இல்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணது மட்டும் இல்லாம எங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்றியா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க என்னென்ன பேசுனீங்க, என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இப்படி உங்ககிட்ட நான் பொறுமையை பேசிக்கிட்டு இருக்கேன்னா எச்சரிச்சுட்டு போகிறேன்.
திரும்ப இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கப்புறம் சேது வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்லக்கூடாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதாவது சான்ஸை நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை 2 பேரையும் நான் வீட்டை விட்டு துரத்துறதை விட எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கர கோவமா என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, எங்க பாரு தமிழ், நீ இனிமே வருத்தமே படாத, நான் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் பேசணுமோ எல்லாத்தையும் நான் பேசிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, எதுக்காகங்க இதெல்லாம் பண்ணீங்க? இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுத்து அவங்கள நான் பேச வச்சேன்னு நினைக்க போறாங்க. இங்க பாரு தமிழ், அவங்க என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டு போட்டோம், நீ எதுவுமே பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, ஏங்க எனக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, என்னை அவ்வளோ பிடிக்குமாங்க உங்களுக்கு? இங்கே பாரு தமிழ், இந்த ஜென்மத்தில் யாருமே உன்னை எதுவுமே பேசாத உன்னை ஒரு மரியாதையாக வாழ வைக்கிறது என்னோட பொறுப்பு, நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கோவமாக, இங்கே பாருடி, அந்த தமிழ்ச்செல்வியை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, அந்த சேது வாயாலவே என்னை வீட்டை விட்டு துரத்தன சொல்ல வச்சுட்டால, நான் இப்போ சும்மாவே விடமாட்டேன்டி, இதை அவங்கள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்த வைப்பண்டி, நான் இது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லவும்மா, இது நடத்தியே ஆகணுமா, இது சேது எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான், நம்ம என்ன பண்ணோமா, அவனுக்கு எப்படி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு மனசு வந்ததுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அது ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நானும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் வாயில் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர நீங்கள் செயலில் எதுவுமே காட்ட மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு சும்மா அடிச்சு தான் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா, அம்மாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே வேற என்ன பண்ணுறது, வேற என்ன சொல்கிறீங்க நீங்கள், நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்களும் வாயில் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, இங்கே ஒன்றுமே நடந்த பாடம் இல்லை, சேது மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கலை, இப்போது அந்த சேது மாமா அந்த தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அது ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்க எனக்கு வயிறெல்லாம் எரியுது, இங்கே பாருங்க, என்னை எப்படியாவது சேது மாமா கூட சேர்த்து வைக்கலன்னா கண்டிப்பாக இங்கே நடக்கிறதே வேற, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன் மனசில் இன்னும் சேது உன் மனசில் இன்னமும் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள் தானே சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்னோட மனசில் ஆசையை வளர்த்து விட்டீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க, இப்படியெல்லாம் கேட்குறது உங்களுக்கு தப்பாக தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அதாவது தப்பாக தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம அதாவது பாட்டி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாகவும் அப்படியே அழுதுகிட்டு ரொம்பவே கோவமாகவும் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பதான் இருந்துட்டு, ராஜாங்கம் இங்கே பாரு ராஜாங்கம், அதாவது கனவுல ஒரு மாதிரி தப்பாக வருது கனவு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், அப்படி இருந்தும் கனவு திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல ராஜாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாராத்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த சீலக்காரியையும் நம்ம கருப்பையும் நினச்சிக்கிட்டு அதாவது நீரை வச்சுக்கிட்டு தூங்க அப்பத்தா, உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, சரி ராஜாங்கம் நீ போய் தூங்கு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, எங்கள் பாரியா சேது, நம்ம கட்சி வேலையாக இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணணும், நீ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம ராஜாங்கமும் அந்த பிரச்சாரத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக நம்ம சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, மாமா நாங்கள் காலேஜுக்கு கிளம்பிடுவோம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா சேதோ, தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு இனிமேல் போகணுமாயா, இனிமேல் வீட்டிலேயே இருந்து படிக்கலாம்ல, நான் அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா, இதை நான் போயிட்டு காலேஜில் படித்தாதான் சரியாக வரும், அங்கே தான் கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க, ஃபோனில் படிக்கிறது அவ்வளோ கரெக்டாக புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம தமிழ்ச்செல்வி ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் இல்லை, நீ இனிமேல் காலேஜுக்கு போகக்கூடாது, நான் காலேஜில் எல்லாத்தையும் பேசிடுறேன், நீ இங்கவே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னோட மாமாவாக இருக்கிறதுனால எனக்கு இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இது எதுவுமே இல்லாதவங்க, இதுக்கு எதுக்குமே
அதாவது இது எதுவுமே வசதி இல்லாதவங்கெல்லாம் மாசமாக இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி தான் மாமா இது எல்லாத்துக்கும் நான் பழகிக்கிறேன். பரவாயில்ல மாமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க காலேஜுக்கு. போகிற வழியில் நம்ம சேது இருந்துட்டு, என்ன தமிழ் அப்பா அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ எதுவுமே கேட்காம இப்படி காலேஜுக்கு வந்தே தீருவேன்னு வந்துக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க, அதாவது இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எத்தனை நாளைக்குன்னு தான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது தவிர எனக்கு வேறு தோண மாட்டேங்குதுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் எப்போ என்னை வீட்டை விட்டு துரத்துவீங்களோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், தமிழ் என்ன தமிழ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசாத தமிழ், கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டெல்லாம் துரத்த மாட்டோம், நீ பயப்படாத, நீ எந்த ஜென்மத்திலையும் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி தான் தோணுது. நீங்கள் எல்லாருமே என்னை தலையில் தூக்கி வச்சு தாங்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த நிமிஷமே அதை எப்போ கீழே தூக்கி போடுவீங்கன்னு நினச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்செல்வி சொல்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்